இட்ஸ் அ ஹாப்பி பர்த்டே டு மீ. ஐ லவ் யூ. காட் பிளஸ். ஸோ இதுக்கப்புறமா அது கொஞ்சம் வாழ்க்கையில் உருப்படுறதுக்கான முடிவுகளை நிறைய எடுக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிறேன் நானே. அப்புறம் வந்துட்டு இங்கே நிறைய பேருக்கு வந்துட்டு நான் வந்து ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். வந்துட்டு விஷ் பண்ண தெரியாதுல, வக்கனையாக வந்துட்டு ட்ரீட்ரான்னு கேட்க தெரியுதே, கிஃப்ட் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? கிஃப்ட் கொடுக்கணும்ல, கிஃப்ட் இந்த எப்படி வக்கனையாக வந்துட்டு ஒரு ட்ரீட்டுன்னு கேட்குறீங்களோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு கையில் வந்துட்டு கிஃப்ட்டும் கொடுத்துட்டு நீங்கள் கேட்கணும். எனக்கு டைமே இல்லைடா, மறந்துட்டுண்டா, எனக்கு இப்போ தானே ஞாபகம், டைமே இல்லைடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போல்லாம் 1 டேல டெலிவரி கொடுத்துடலாம், ஜெப்டோ இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி எதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட ஒன்றும் இல்லை, கூகுள் பே இருக்குது, கூகுள் பே எனக்கு பண்ணிடுங்க, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் போனால் கூட அந்த மொய்யெல்லாம் வைப்பாங்கல்ல, அது மாதிரி வந்து இனிமேல் வந்துட்டு பர்த்டேக்கும் வந்துட்டு மொய் வைக்க ஆரம்பிச்சிடணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குற ஃபுல்லாக கிஃப்ட், பார்க்குற ஃபுல்லாக ட்ரீட் கேட்குறேன், ஆனால் கிஃப்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ வந்துட்டு கிஃப்ட் வந்து ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு ட்ரீட் ரொம்ப முக்கியமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கிஃப்ட் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். கரெக்டு தானே? ஸோ எனிவே, ஹாப்பி பர்த்டே டு மீ. Thank you so much. Have a good day.